Hello friends, நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட் அதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டெல்லி சுல்தானேட்டோட ஃபுல் லெக்சர் வீடியோ. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் வந்து கம்யூனிட்டி டேப் அப்படின்னு ஒரு டேப் வந்து இருக்குது. அதில் இந்த டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக 2 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, அதில் உள்ள 12 ஷெடியூல்ஸ் 12 அட்டவணைகள்னு வந்து சொல்லுவாங்க, அதுவும் 25 பார்ட்ஸ். அந்த 2 வீடியோஸை வந்து ஷார்ட்கட்ஸில் எப்படி அந்த டாப்பிக்கை வந்து படிக்கிறதுன்றதை வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வந்து என்னோடய சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் தான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேலே உள்ள லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸில் ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எதுவும் பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டெல்லி சுல்தானேட் அதோட கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டெல்லி சுல்தானேட்டோட ஃபுல் லெக்சர் வீடியோ. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெல்லி சுல்தானேட்டோட ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து குரோனாலாஜிக்கல் ஆர்டர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா எக்ஸாமில் வந்து இந்த குரோனாலாஜிக்கல் ஆர்டர் ரிலேட்டடாக வந்து மினிமம் 2 கொஷினாவது கேட்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்ப்போம். குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட் கொஷின் வந்து கில்ஜி டைனாசிட்டி, துக்ளக் டைனாசிட்டி, ஸ்லேவ் டைனாசிட்டி, லோடி அண்ட் சையத் டைனாசிட்டி. இது என்னென்னா டெல்லி சுல்தானேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் டாப்பிக்கு 5 டைனாசிட்டிஸாக வந்து பிரிச்சுருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம், மம்லுக், சையத் அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து என்ன ஆர்டரில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி, அதை வந்து மம்லுக் டைனாசிட்டின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 3. அடுத்து ரெண்டாவது வந்து கில்ஜி டைனாசிட்டி தான் செகண்ட் வரும். அதுக்கப்புறம் தேர்டு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் டைனாசிட்டி, அதுதான் வந்து 3ஆவதாக வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி, ரெண்டாவது வந்து கில்ஜி டைனாசிட்டி, 3ஆவது வந்து துக்ளக் டைனாசிட்டி. அடுத்து 4ஆவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சையத் டைனாசிட்டி வரும். அடுத்து 5ஆவது தான் வந்து லோடி டைனாசிட்டி. அந்த லோடி டைனாசிட்டியோட கடைசி அரசர் தான் வந்து இப்ராஹிம் லோடி. அவருக்கும் பாபருக்கும் தான் வந்து சண்டை நடந்து வந்து பாபர் வந்து வின் பண்ணிடுவார். ஓகே, இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 31254. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி, ரெண்டாவது வந்து கில்ஜி டைனாசிட்டி, 3ஆவது வந்து துக்ளக் டைனாசிட்டி, 4 வந்து சையத் டைனாசிட்டி, 5 வந்து லோடி டைனாசிட்டி. ஓகே, 31254. ஓகே, அடுத்து ரெண்டாவது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி, அந்த ஸ்லேவ் டைனாசிட்டியோட யாருக்கு அப்புறம் யார் வந்தா அதுதான் இது செகண்ட் கொஸ்டினில் வந்து பார்க்க போகிறோம். இதுவும் குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருப்பார். குத்புதீன் ஐபக் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரப் இன்வேஷன் பண்ண முகமது கோரி அவரோட அடிமை தான் வந்து இந்த குத்புதீன் ஐபக். இவர் தான் வந்து ஸ்லேவ் டைனாசிட்டியோட ஃபவுண்டர்னு வந்து சொல்லுவாங்க. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வருவார். ஃபஸ்ட்டு வந்து 3. அதுக்கப்புறம் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ். ஃபஸ்ட்டு வந்து 3, ரெண்டாவது வந்து இல்துமிஷ், அது அவர் வந்து 1. அதுக்கப்புறம் 3ஆவதாக வரவர் பார்த்தீங்கன்னா ரஸியா சுல்தானா. அவங்க தான் வந்து முதல் மற்றும் கடைசி சுல்தானே ஆட்சியோட வந்து பெண் அரசின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசியா சுல்தானா. அடுத்து 4ஆவது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன், அவர் தான் வந்து கடைசியாக வருவார். அவரை பற்றின டீட்டெயில் வந்து நிறையாவே இருக்கும். அவர் தான் வந்து கடைசி அரசர், ஸ்லேவ் டைனாசிட்டியோட முக்கியமான அரசர்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குத்புதீன் ஐபக், ரெண்டாவது வந்து இல்துமிஷ்,
மூணாவது வந்து ராசியா சுல்தானா, நாலாவது வந்து பால்பன், கியாசுதீன் பால்பன். ஓகே, இதிலோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3142. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் த கிங்ஸ் இன் கில்ஜி டைனாசிட்டி. நம்ம ஆல்ரெடி அந்த குரோனாலஜிலே பார்த்தோம். கில்ஜி டைனாசிட்டி வந்து செகண்டாக வரும். அதில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜலாலுதீன் கில்ஜி, அவர் தான் வந்து கில்ஜி டைனாசிட்டியோட ஃபவுண்டர். அதுக்கப்புறம் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா அவரோட மருமகனான அலாவுதீன் கில்ஜி, அவர் தான் வந்து வருவாங்க. ஓகே, கில்ஜி டைனாசிட்டியில் வந்து 2 பேர் இருக்காங்க, ஜலாலுதீன் கில்ஜி, அதுக்கப்புறம் வந்து அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜி தான் பார்த்தீங்கன்னா வந்து முதல் தென்னிந்திய படையெடுப்பு, சவுத் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணது வந்து அலாவுதீன் கில்ஜி தான். மற்ற எந்த அரசருமே வந்து சவுத் இந்தியா பக்கம் வந்து வந்திருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த கில்ஜி டைனாசிட்டியோட 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி, அவரோட மருமகனான அலாவுதீன் கில்ஜி. இந்த 2 அரசர்கள் தான் இருப்பாங்க கில்ஜி டைனாசிட்டியில். ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த ஃபஸ்ட் சுல்தானேட் கிங் ஹூ இன்வைட் சவுத் இந்தியா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எந்த அரசர், சுல்தானேட் அரசர் வந்து தென்னிந்தியா படையெடுப்பு அதை வந்து நடத்தியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சவுத் இந்தியாவில் வந்து படையெடுப்பை வந்து நடத்தியிருப்பார். அது யாரை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட தளபதியான மாலிக் கஃபூர், அவரை வச்சு தான் வந்து இந்த தென்னிந்திய படையெடுப்பை வந்து நடத்தியிருப்பார். ஓகே, ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அலாவுதீன் கில்ஜி. ஓகே, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். குத்புதீன் ஐபக் தான் வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி அதோட ஃபவுண்டர்னு வந்து சொல்லுவாங்க. இவரை வந்து முகமது கோரியோட அடிமை. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கோட இன்னொரு பேர், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷா பக்ஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா லட்சங்களை வழங்குபவர் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, இந்த ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து லக்ஷா பக்ஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவரோட குத்புதீன் ஐபக் அவரோட இன்னொரு பேர். ஓகே, அடுத்த ஆறாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு உமன் ஹூ ரூல்ட் இன் டெல்லி சுல்தான். உமன் குவீன், இவங்க தான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இவங்களும் வந்து ஸ்லேவ் டைனாசிட்டியை சேர்ந்தவங்க தான். இவங்க பேர் வந்து ராசியா சுல்தானா. இவங்க தான் வந்து முதல் மற்றும் கடைசி டெல்லி சுல்தானேட்டோட பெண் அரசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பெண் அரசியாக இருந்தவங்க இவங்க மட்டும்தான் டெல்லி சுல்தானேட்டில். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் விச் கிங் வாஸ் சாக்ரிஃபைஸ் ஹிஸ் கிங்டம் 30 years. 30 வருஷத்துக்கு வந்து யார் வந்து தன்னோட அரச பதவியை வந்து திறந்து சாதாரண மனுஷனாக இருந்திருப்பாங்கன்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலம் ஷா. அவர் தான் வந்து நான் என்னோடய அரச பதவியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி 30 வருஷம் ஒரு சின்ன கிராமத்தில் வந்து சாதாரண மனுஷனாக வந்து வாழ்ந்திருப்பார். ஓகே, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த 30 வருஷத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலம் ஷா, அவர் தான் ஆன்சர். ஓகே, அடுத்து 8th கொஸ்டின் ஹூ ஸ்டார்டட் டு பில்ட் த குதுப் மினார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் குதுப் மினார், அதை யார் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக், அவர் தான் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஹார்ஸ் போலோன்ற அந்த ஒரு கேமில் வந்து விழுந்து இறந்து போயிடுவார். குத்புதீன் ஐபக் அதுதான் வந்து குதுப் மினார் வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து ஹூ வாஸ் கம்ப்ளீட்டட் த குதுப் மினார். 9th கொஸ்டின் வந்து யார் வந்து குதுப் மினாரை வந்து கம்ப்ளீட் பண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ், அவர் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இல்துமிஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிமைகளின் அடிமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா குத்புதீன் ஐபக் அவரோட அடிமை தான் வந்து இந்த இல்துமிஷ். இவர் தான் வந்து குதுப் மினாரை வந்து கட்டி முடிச்சிருப்பார். ஓகே, அடுத்தது வந்து 10th கொஸ்டின் ஹூ இன்ட்ரடியூஸ் காப்பர் காயின்ஸ். காப்பர் காயின்ஸை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். அவர் தான் வந்து காப்பர் அண்ட் சில்வர் காயின்ஸ் ரெண்டுமே வந்து அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இவர் வந்து துக்ளக் டைனாசிட்டி, அந்த டைனாசிட்டியை வந்து சேர்ந்தவர். இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். அவர் தான் வந்து காப்பர் அண்டு சில்வர் காயின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்து 11th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் விச் இயர் ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஹெல்டு.
ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1526. இது யாருக்கும் நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி வெர்சஸ் பாபர். இந்த இப்ராஹிம் லோடி தான் வந்து டெல்லி சுல்தானேட்டோட கடைசி அரசராக வந்து இருந்திருப்பார். அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லோடி டைனாசிட்டி, அந்த டைனாசிட்டியை சேர்ந்தவர் தான் இந்த இப்ராஹிம் லோடி. இவரை வந்து இந்த பாபரை வந்து யார் வந்து கூப்பிட்ருப்பான்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் லோடி அப்படின்னு வந்து ஒருத்தர் இருந்திருப்பார். இவரோட மாமனார் அவர் தான் வந்து இந்த இப்ராஹிம் லோடி கூட சண்டை போடுறதுக்கு வந்து பாபரை வந்து கூப்பிட்ருப்பார். இந்த பேட்டிலுக்கு பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட். இது எப்போ நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1526 அந்த வருஷத்தில் வந்து நடந்திருக்கும். இதில் தான் வந்து பாபர் வந்து வின் பண்ணி மொகலாய ஆட்சி வந்து ஆரம்பிக்கும், மொகல்ஸ். ஓகே, அடுத்து 12th கொஸ்டின். ஹூ சேஞ்ச் த கேபிட்டல் டெல்லி டு தேவனகிரி? டெல்லியிலேருந்து தேவனகிரிக்கு வந்து எந்த அரசர் வந்து அவரோட கேபிட்டலை வந்து மாற்றினாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். ஆல்ரெடி பார்த்தோம், காப்பர் காயின்ஸை வந்து இவர் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பார். இவர் வந்து துக்ளக் டைனாசிட்டியை சேர்ந்தவர். ஓகே, அடுத்தது வந்து 13th கொஸ்டின். ஹூ இன்ட்ரடியூஸ் ஜெசியா டேக்ஸ்? ஜெசியா டேக்ஸுன்றதை வந்து யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அவர் தான் வந்து இந்த ஜெசியா டேக்ஸ் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஜெசியா டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து இப்போ வந்து புனித யாத்திரையெல்லாம் போகிறாங்கள்ல, அதுக்கு வந்து வரி வந்து அவங்க வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு யார் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இது வந்து எப்போ டெஸ்ட்ராய் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்பர் பீரியடில் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். மொகலாய ஆட்சியில் அக்பர்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் வந்து இந்த ஜெசியா டேக்ஸை வந்து ஒழிச்சிருப்பார். மறுபடியும் வந்து அவுரங்கசீப் அவர் வந்து மறுபடியும் இந்த ஜெசியா டேக்ஸை வந்து கொண்டு வந்துடுவார். ஓகே, இதில் நம்ம பார்த்தது வந்து ஜெசியா டேக்ஸை ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பார். இந்த ஜெசியா டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனித யாத்திரைக்கு போகிறவங்களுக்கு வந்து ஒரு வரி மாரி கட்டணும். அந்த வரிக்கான பேர் தான் வந்து இந்த ஜெசியா டேக்ஸ். ஓகே, அடுத்து 14th கொஸ்டின். ஹூ சேஞ்ச் த கேபிட்டல் டெல்லி டு ஆக்ரா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெல்லி டு தேவனகிரி, அதுக்கு வந்து யார் கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணான்னு. இது வந்து டெல்லி டு ஆக்ரா, அதுக்கு வந்து யார் கேபிட்டல் வந்து சேஞ்ச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி. அவர் வந்து கொண்டு வந்திருப்பார். இந்த சிக்கந்தர் லோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா லோடி டைனாசிட்டி, அதில் ஒரு அரசர் தான் வந்து இந்த சிக்கந்தர் லோடி. இவருக்கு அப்புறம் தான் வந்து இப்ராஹிம் லோடி வந்து வந்திருப்பார். ஓகே, அடுத்தது வந்து அடுத்த கொஸ்டின். ஹூ வாஸ் த லாஸ்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தான்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெல்லி சுல்தானோட லாஸ்ட் ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. இவருக்கு அப்புறம் தான் பாபர் மொகலாய ஆட்சி வந்து நடக்கும். ஓகே, இது லாஸ்ட் ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. ஃபஸ்ட்டு ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் டைனாசிட்டியை சேர்ந்த குத்புதீன் ஐபக். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த டெல்லி சுல்தானேட்டை வந்து கொண்டு வந்திருப்பார். லாஸ்ட்டு ரூலர் வந்து இப்ராஹிம் லோடி. ஓகே, அடுத்து 16th கொஸ்டின். 16th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூ இன்ட்ரடியூஸ்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்? பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். இதை வந்து ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். அவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பார். இவர் வந்து துக்ளக் டைனாசிட்டியை சேர்ந்த இன்னொரு அரசர் தான் வந்து இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக். இவர் தான் வந்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அதை வந்து கொண்டு வந்திருப்பார். நிறையா வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதை வந்து கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு கீழே வந்து 1,80,000 அடிமைகள் வந்து வேலை பார்ப்பாங்க. அவங்க எல்லாத்துட்டையுமே நல்ல முறையில் வந்து நடந்துக்குவார். இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக்கை பற்றி இவ்வளோ டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதை வந்து கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஓகே, 16th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஓகே, அடுத்து 17th கொஸ்டின். ஹூ கால்ட் பாபர் டு இந்தியா ஃபைட் அகெயின்ஸ்ட் இப்ராஹிம் லோடி? இப்ராஹிம் லோடி அவரை எதிர்த்து வந்து யார் வந்து பாபரை வந்து கூப்பிட்டுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னால் தௌலத் கான் லோடி. இவர் தான் வந்து பாபரை வந்து இந்தியாவுக்கு வந்து கூப்பிட்டுருப்பார் இப்ராஹிம் லோடியை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு. இவங்களுக்கு நடந்த பேட்டிலில் தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1526 அதில் வந்து நடந்திருக்கும். ஓகே, அடுத்தது வந்து 18th கொஸ்டின். ஹூ ரோட் த 9 ஸ்கைஸ் புக்?
புக்கு வந்து எழுதியிருப்பாங்க ஒருத்தர் வந்து 9 skiesன்னு. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஐ எம் ப்ரவுட் டு பி அன் இண்டியன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பார். ஐ எம் ப்ரவுட் டு பி அன் இண்டியன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இது வந்து எந்த புக்கில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 skies அப்படின்ற புக்கில் வந்து எழுதியிருப்பார். அது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, அடுத்து 19th கொஸ்டின். 19th கொஸ்டின் வந்து ஹூ இன்ட்ரடியூஸ்ட் மிலிட்ரி அண்ட் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். மிலிட்ரி அண்ட் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தென்னிந்தியா வந்து முதல்ல படையெடுத்தவர் இவர் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மிலிட்ரி அண்டு மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. ஓகே, அடுத்து வந்து ஹூ ஸ்டாப்டு மங்கோல் இன்வேஷன். மங்கோல் படையெடுப்புமே வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி தான் வந்து தடுத்திருப்பார். ஏன்னா மங்கோலிய படையெடுப்பை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரந்தால் வந்து இந்தியாவே வந்து அழிஞ்சு போயிருக்கும். அவங்க மங்கோலோட ஆட்சி முறை வந்து அப்படி தான் வந்து இருக்கும். எந்த இடத்துல வந்து அவங்க காலை வைக்கிறாங்களோ அதை வந்து முழுசாக அழிச்சிட்டு தான் போவாங்க. அதுதான் வந்து மங்கோலிய படையெடுப்பு. ஓகே, அடுத்தது வந்து ஹூ டெஸ்ட்ராய் நாலந்தா யூனிவர்சிட்டி. நாலந்தா யூனிவர்சிட்டி அதை வந்து யார் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கான்றது தான் இந்த 21st கொஸ்டின். நாலந்தா யூனிவர்சிட்டியை ஃபஸ்ட்டு யார் பில்ட் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா குமரகுப்தா. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து தோற்றுவிச்சிருப்பார். அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கு கீழே வந்து இவர் வந்து வேலை பார்த்துருப்பார். அவர் தான் வந்து பக்தியார் கில்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து 22nd கொஸ்டின். 22 வந்து அதர் நேம் ஆஃப் கியாசுதீன் பால்பன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கியாசுதீன் பால்பன் அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் டைனாசிட்டியோட அரசர் தான் வந்து கியாசுதீன் பால்பன். இவரோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலு கான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த உலு கான் வந்து இவரோட இன்னொரு பேர் தான் வந்து கியாசுதீன் பால்பன். இவர் வந்து பைப்போஸ் அப்படின்ற ஒரு முறையை வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகே, இன்னொரு நேம் ஆஃப் கியாசுதீன் பால்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலு கான். ஓகே, அடுத்து 24th கொஸ்டின். ஹூ ஃபாட் அகெயின்ஸ்ட் சிந்த் ரூலர். சிந்த் ரூலரை எதிர்த்து யார் வந்து சண்டை போட்டிருப்பான்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் குவாசிம். அவர் தான் வந்து சண்டை போட்டிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் குவாசிம். ஓகே, அடுத்து 25th கொஸ்டின். குத்புதீன் ஐபக் என்னென்ன கட்டியிருப்பாருன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குதிப் மினாரை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது வந்து ஆரி இன்கா ஜோப்ரா அப்படின்ற ஒரு பில்டிங் வந்து கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து குவாத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். இந்த 3 இதை வந்து குத்புதீன் ஐபக் வந்து கட்டியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த டெல்லி சுல்தானேட்டோட என்னோட கொஸ்டினுக்கான ஆன்சர் செஷன் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. முதல்ல வந்து இந்த டெல்லி சுல்தானேட்டோட ஃபுல் லெக்சர் வீடியோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முகலாய ஆட்சி, அதோட ஃபுல் லெக்சர் வீடியோ தான் அடுத்த வீடியோவில் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.